புரசை தண்டம். அந்த ஸ்டெட் வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. கியூட்டாக ரொம்ப யூனிக்காக இருந்தது. புரசை தண்டு வராங்க. ஏமா பேக் எடுத்து வரீங்க? ஓஹோ, ஐயோ என்னால் முடியல. Hi friends, எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஜூஸோட இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஸ்கின் ஆகட்டும், ஹேர் நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸ் ஏதாவது நம்ம ரெகுலராக எடுத்துக்க முடியல அப்படின்னாலும் அப்பப்போ வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த ஜூஸ் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே ஃபைன், ப்ளாக்ல போகலாம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃபைன், இப்போ அந்த ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 3 பேர் குடிக்கிற அளவுக்கு நல்லா தாராளமாக வந்து போட போகிறேன். ஸோ தேங்காய் வந்து நல்லா வந்து திக்காகவே ஹெவியாக இருக்கும். அதனால நம்ம தண்ணி சேர்த்து 3 பேர் வந்து குடிக்கலாம். தேங்காய் வந்து நல்லா வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தேங்காயில் ஒரு அரை மூடிக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் பக்கத்தில் 2 கேரட் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை 3த்தையுமே கேரட்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். தேங்காய் பால் வந்து மார்னிங் எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லதுங்க. அதுவும் நம்ம வந்து கொஞ்சம் எம்டி ஸ்டொமக்லலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த அல்சர் ப்ராப்ளம் இல்லை வந்து நல்லா ஹெவியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கேப் இருந்துச்சுன்னா இதெல்லாம் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். நான் அதோட கேரட் அண்ட் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து சேர்க்குறேன். இந்த புதினா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 3த்தையுமே தண்ணி சேர்த்து இதில் வந்து சுகர் ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம விருப்பம் தான். மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்ம ஜூஸ் எடுத்துக்கிறதுல சுகர் வந்து ஆட் பண்ணாமல் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது இந்த தேங்காய் பால் அப்படின்றதுனால நல்ல திக்காக இருக்குது. இன்னும் வந்து அதில் தண்ணி ஆட் பண்ணலாம். நான் ரொம்ப தண்ணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நல்லா ஒரு லெமன், சின்ன லெமன் வந்து பிழிஞ்சு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்வீட் வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லைனா ஹனி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா நல்ல ஸ்வீட்டாக இருக்கும், குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது, அவ்வளோதான். ஓகே ஃபைன், இப்போ வந்து நம்மளோட ஹெல்த்தியான ஜூஸ் வந்து ரெடி. ஸோ இது நம்மளோட மார்னிங் ரொட்டீனில் எப்போ டைம் கிடைக்குமோ அப்போ இந்த மாதிரி தேங்காவோட அடிஷ்னலாக இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப நல்லது. நம்மளோட ஜூஸ் வந்து ரெடி. அடுத்த வேலையாக வந்து நிலக்கடலை எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து நல்லா 2 கிலோ வறுத்த நிலக்கடலை வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது நல்லா வந்து தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கடலை மிட்டாய் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பருப்பு தேங்காய் கூடுக்கு ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் வருது இல்லையா, நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தேவைப்படாது. ஸோ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ தோல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெடி இதை நிறைய vlogல ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் புது ரெசிபி இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிப்பிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். நிறைய வீடியோஸில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சேர்த்துருப்பேன். லிங்க் யாருக்காவது வேணும்னா கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். உருண்டியாகவும் நிறையா பிடிச்சாச்சு. அண்ட் வந்து கூடுலையும் பார்த்தீங்கன்னா அடைச்சாச்சு. ஏன்னா மோஸ்ட்லி கடலை மிட்டாய் அப்படின்னா எல்லாருமே சாப்பிடுவோம். ஸோ டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸஸாகவே பார்த்தீங்கன்னா பண்ணோம். ஏன்னா குட்டீஸ் வந்து வீட்டில் கொஞ்சம் அதிகம் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இந்த வேலையும் முடிஞ்சுது.
இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ இதோட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலி இப்போ வந்து அமேசானில் ஆஃபர் போயிட்டு இருக்கிறதுனால நான் கொஞ்ச நாள் வந்து அந்த ட்ரெஸ் வீடியோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் செலக்டடாக எது வந்து ரொம்ப அழகாக இருக்கோ, கம்ஃபர்டபுளாக இருக்கோ அண்ட் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வந்து ப்ராடக்ட்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஆஃபர்ஸ் வந்து இருக்காது. ஸோ இதுக்கு மேலே நம்மளோட அந்த ரியலான விளாக்ஸ் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ்லாம் வரும். இப்போ அந்த கலெக்ஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்துலாம். ஸோ நான் போட்டிருக்கேன் இல்லையா இந்த ட்ரெஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ வந்து காட்டுறேன் பாருங்கள். நான் இந்த மாதிரி பேட்டர்ன் ட்ரை பண்ணதில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் போட்டிருக்கேன். எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ரொம்ப நல்லாயிருக்கு. பார்க்கலாம். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து சவுண்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த மாதிரி கலர்ஸே ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்குங்க. இது பார்த்திங்கன்னா டாப் வந்து அந்த முட்டி வரைக்கும் இருக்கும், ஹாஃப் வரைக்கும் இருக்கும். கீழே வந்து பேண்ட் வந்து மேலே அந்த ஸ்ப்ரில் மாதிரி இருக்கு இல்லையா, அதே மாதிரி வந்து ஹாஃபும் கொடுத்துருக்காங்க, கீழே அந்த முட்டிக்கு கீழேயும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இதோட டிசைன் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்கல்ல அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் அது மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. பட் அந்த சில்வர் கலர் ஒர்க்கோட பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஒரு செலிப்ரிட்டி லுக் எல்லாம் ரிச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸில் இதுவும் வந்து ஒன்று. அண்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சில டைம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஹாஃப் பாட்டம் வந்து அந்த லூஸாக இருக்கிறது வந்து சில பேருக்கு செட் ஆகாது. நானுமே பார்த்திங்கன்னா ஒரு நிறைய டைம் வாங்கிட்டு ரிட்டனும் போட்டிருக்கேன். பட் இது வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ காட்டனில் அந்த மாதிரி வாங்கினா நல்லா இருக்காது. இந்த மாதிரி கிளாத்தில் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேட்சாக வந்து ஒரு ஸ்லிப்பர் வாங்கியிருக்கேன், அது காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும், அதுவும் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லிப்பில் ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க, அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த கலர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் ஒன் வந்து அதோட வார் பார்த்திங்கன்னா நம்ம கால் வந்து மாட்டுவோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த வாருக்கும் அந்த கீழே இருக்கிற அந்த ஃப்ளாட்டான இடத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் இல்லையா, அது வந்து இல்லை. ஸோ ஒட்டு மொத்தமாக வந்து ஃபுல்லாக வந்து செட் ஆன மாதிரி இருக்குது. அதனால் ரெகுலர் யூஸுக்கே போடலாம். சீக்கிரம்லாம் பார்த்திங்கன்னா அருந்து போகாது. ஆனால் அதே மாதிரி நம்ம கால் பிடிப்போம் இல்லையா, விரல் பிடிப்போம் இல்லையா, அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா வந்து அது ஸ்டிச்சபிள் மாதிரிலாம் இருக்காது. அப்படியே அந்த கீழே இருக்கிற அந்த ஃப்ளாட்டான இடத்தோட ஒட்டி இருக்கும். ஸோ பார்க்கவும் நல்ல ஸ்டைலிஷாக இருக்குது. நான் போட்டு பார்த்துட்டேன், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்லிப்பர்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்து மேட்ச் ஆகும். மேட்சாக அந்த செப்பல் அவ்வளோ அழகாக இருந்ததில்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்லிப்பர் வாங்கினீங்க, அது வந்து ஆக்சுவலாக நான் பாட்டாவில் வாங்கினேன். நல்ல வந்து அழுத்தமாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து ரெகுலர் யூஸ்க்கு கூட நம்ம அதை போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக. நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ட்ரெஸ் தான். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஃபுல் வியூ வந்து கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா டாப்பு ஷாலு பாட்டம் ஃபுல் செட்டாக வரும். ரேட் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அஃபோர்டபுள் தான். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிங்கன்னா வந்து தெரியும். இதில் நிறைய கலர்ஸ் இருந்தது, பட் ஒரே மாதிரி பிங்க் அந்த மாதிரி எடுக்காமல் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த கலர் வந்து சூஸ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் வந்து கிளாத்தும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ இது வந்து நெக் டிசைன் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, சம்மிக்கு ஒர்க், அது மட்டும்தான். மீதி எல்லாமே வந்து குர்த்தால என்ன இருக்கோ அது ஒரே மாதிரி ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஷாலும் வந்து நல்லா இருக்குது. அண்ட் அந்த டாப்பில் என்ன டிசைன் இருக்கோ அதை ஷால் எண்டில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் வந்து பேண்ட் வந்து நார்மல் தான், ப்ளைனாக தான் இருக்குது. அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா அந்த கிளாத் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது, நம்ம அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நம்ம எல்லா இடத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம், அவ்வளோ நீட்டாக யூனிக்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா சைடு கட் இருக்குது, ஸோ அதனால் போட்டுக்கிறதுக்கும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள். நான் மீடியம் செலக்ட் பண்ணேன். மீடியம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்கள் பார்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். சொன்னேன் இந்த டாப்போட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதில் நிறைய கலர்ஸ்லாம் கூட இருந்தது, பட் எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தது. இதுக்கு மேட்சாக வந்து ஸ்டெட் வாங்கியிருக்கேன், அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த ஸ்டெட். நான் உங்களுக்கு கிட்ட வந்து காட்டுறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா லென்த் இவ்வளோ தூரம் இருக்குது. இந்த டாப்பு ஃபுல்லாகவுமே வந்து இந்த மாதிரி டிசைன் சின்னதாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இருக்காது. அண்ட் வந்து நெக் ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது ரெண்டு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கு. அண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக ஸ்ப்ரில் மாதிரி கொடுத்துருக்காங்க. கை வந்து 3/4 ஹேண்ட் தான். ஸோ கையிலையுமே வந்து அந்த எலாஸ்டிக் மாதிரி டைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பஃப் மாதிரி வரும், நீங்கள் நார்மலாக வந்து கையை விட்டீங்க அப்படின்னா. ஓவரால் இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த டாப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுக்கு அது வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் அண்ட் வந்து லெகின்ஸ் ஜெகின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்பெஷலி பிளாக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். இந்த ட்ரெஸ்ஸோட அந்த டாப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எனக்கு அது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள்.
மேலே பேக்கிங்கே வந்து நல்ல ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட் பாக்ஸ் தான் பெருசாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டெட்டு ரொம்ப குட்டியாக இருந்தது. பட் எவ்வளோ யூனிக்காக அழகாக இருக்குது பாருங்கள். போட்டிருக்கும் போது கூட நல்லா கிட்ட அவ்வளோ க்ளோஸ்அப்பில் காட்ட முடியல. ஸோ நல்லா வந்து அந்த பட்டர்ஃப்ளைல ஹாஃப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த பக்கம் ஹாஃப், அந்த பக்கம் ஹாஃப் அப்படின்ற மாதிரி. அந்த கலரும் ரொம்ப நல்லா இருந்தது. கார்னர்லாம் அந்த ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப வந்து பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் கண்ணில் வந்து லென்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக லென்ஸ்லாம் இல்லைங்க. அது ஆக்சுவலாக அந்த லைட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேபி ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது வச்சுருந்துருக்கிற மாதிரி இருக்கலாம். லென்ஸ் வந்து இல்லை. ஆக்சுவலாக லென்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிலாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த ப்ளூ கலர் ஐஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எஸ்பெஷலி. ஸோ அந்த மாதிரி அந்த ப்ளூ கலர் நார்மல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி லென்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பெருசாக கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அது ரொம்ப ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் வந்து ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அது செட் ஆகலை. ஸோ அதனால் வந்து நான் யூஸ் பண்ணுறது, நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா நான் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்கிறேன். ஸோ லென்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கமெண்ட்ஸ் வந்து நான் தேடி பார்த்தேன். ஏன்னா நான் இங்கே இருக்கும்போது ஜஸ்ட் பார்த்தேன். மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்ஸ்க்கும் வந்து ரிப்ளை பண்ணிவிடுவேன். சம்திங் எனக்கு முடியவே இல்லை, இல்லை வந்து நிறைய மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா தான் நான் வந்து ரிப்ளை பண்ணாமல் இருந்திருப்பேன். ஸோ அந்த கமெண்ட்ஸ் எங்கேயோ இருக்கும்போது பார்த்தேன். நான் ரிப்ளை பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அடுத்த ஒர்க் வந்துருச்சு. ஸோ வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டேன். ஃபைன். இப்போ காட்டின அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு அந்த ஸ்டெட்டு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. க்யூட்டாக ரொம்ப யூனிக்காக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த ரேட்டுக்கு இந்த ஸ்டெட் வந்து ஒர்த்து தான். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டெட் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ நான் உங்களுக்காக ஷேர் பண்ணேன். அண்ட் நான் காட்டின அந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 5 ப்ராடக்ட்டில் நீங்கள் எது லைக் பண்ணீங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ அமேசானில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. அந்த டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ அமேசானில் மெகா ஃபேஷன் டே சேல் வந்து போயிட்டுருக்கு 16th-லேருந்து 20th February வரைக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அப் டு 70% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் டாப் ஃபேஷன் பிராண்ட்ஸுக்கு. அண்ட் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படி. ஸோ டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க்கும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம vlog வந்து இப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஃபங்க்ஷன் வருது இல்லையா. ஸோ வந்து டேட் ரொம்ப தூரம் இல்லை. அதனால் கடனை நம்ம என்னென்ன சாரீஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் வந்து அந்த ப்ரீ ப்ளீட்டிங் மாதிரி பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து கொஞ்சம் நான் எடுத்து வேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக வந்து வருது. ஸோ எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும். கொஞ்சம் அவசரமாக கட்டணும் அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பராக வந்து வேர் பண்ணுறது வரமாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் நம்ம ப்ரீ ப்ளீட்டிங் மாதிரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு போட்டுக்கிறது ஈஸின்றதுனால நான் இப்போலாம் அதை தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டேபிள் அண்ட் வந்து பக்கத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஈஸியாக அயன் பாக்ஸ் வச்சுருக்கேங்க. ஸோ எப்படி வந்து நான் ரெடி பண்ணுறேன், எப்படி பண்ணேன் அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை தான் வந்து நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து எனக்கு அதுவே வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து 2.5 மணி நேரம் ஆகிடுச்சு. ஒரு 2 சாரீ வந்து நான் அந்த மாதிரி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சேன். ஸோ அதை எப்படி பண்ணேன்னு யாருக்காவது கிளியராக வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இன்னும் ப்ராப்பராக எடுத்துருக்கலாம்னு தோணுச்சு. அதனால் ஜஸ்ட் நான் என்ன பண்ணணும் அதை அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டீனோடு உங்களோட ஷேர் பண்ணுறேன். ப்ராப்பராக யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க, அடுத்தடுத்த vlogல ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்படிலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதே மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்து அந்த பாக்ஸ் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ நான் என்னென்ன சாரீலாம் எடுத்துகிட்டு போகணுமோ அது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்டு அயன் பண்ண கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரீ ப்ளீட்டிங் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஸ்டோன்லாம் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கடகடனை இந்த வேலையும் வந்து முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம சரண்யாக்கா வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். கங்காக்குட்டி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டா. வந்து சார் பொறுப்பாக அங்கேயும் பேக் எடுத்துகிட்டு வராங்க. ஏம்மா பேக் எடுத்துகிட்டு வரீங்க? ஓஹோ, ஐயோ என்னால் முடியல. டேய் நம்புற மாதிரி இல்லையே. மித்துன் வீட்டில் எழுத போறியா? சரி. டைம் ஆச்சு, கிளம்பியாச்சு. சரண்யாக்கா வீட்டுக்கு லாவண்யாக்கா வீட்டுக்கு வந்து போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சரண்யாக்கா வீட்டுக்கு தான். ஸோ வந்து ஃபங்க்ஷனுக்கும் முன்னாடி அடுத்தடுத்து முன்னாடி இருக்கிற ஒரு சண்டே அன்னைக்கு எடுக்கிற வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வேலை எல்லாமே முடிச்சாச்சு. அதில் அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். ஸோ அடுத்து வந்து மிதுன் வீட்டுக்கு நம்ம போகலாம். ஆமாம்மா, அழகாக இருக்குமா, சூப்பராக இருக்கே. எல்லாமே அழகாக இருக்கு.
சூப்பராக பண்ணியிருக்கானே. புரசை தண்டமா? புரசை தண்டம். எடுத்துக்கிறேன், நீ குடு. தூக்க முடியாது. குடு குடு குடு. அப்ப பார்த்து இறங்கு. ஏன்டா வெயிட்டை தூக்கிட்டு இறங்குற? இப்போ வந்து பேக் ஏதாவது வெயிட்டாக வச்சுருந்தா குடுமா நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து வாங்கிட்டு போவான். ஸோ அந்த பசங்கக்கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் நமக்கே வந்து பார்க்க ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கும். கொடுக்கவே இல்லை. ஸோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போகிறான். பேக்லாம் வந்து படிக்கணுமா, இவன் அலப்புற பார்த்தீங்கன்னா என்னால் தாங்க முடியல. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. வீட்டில் இருந்தால் வந்து போராடணும் உனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாரே வந்து நானே படிக்கிறேன் அப்படின்ட்டு பேக்லாம் எடுத்து வச்சுட்டு போகிறான். என்னவோ போங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா வீட்லையும் இந்த குட்டீஸ்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே வேணே இந்த ப்ளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் அழகாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.